World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் சிவசக்தி ஆஸ்ட்ரோவிஷன் கோவையைச் சேர்ந்த பாரம்பரிய ஜோதிடர், கேபி அஸ்ட்ராலஜி வித்தகர், மலர் மருத்துவ நிபுணர், ஏஞ்சல் நம்பர்ஸுடைய வித்தகர் மற்றும் பல்வேறு வகையான முறைகளில் பார்க்கக்கூடிய நம்முடைய தனபாக்கியம் மேடம் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். இன்றைக்கி நம்ம மேடம்கிட்ட வந்து நட்சத்திரங்களை பற்றி, நிறைய சூட்சுமங்களை பற்றி இன்றைக்கி நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. இல்லை, நம்ம எல்லோரும் வந்து தெரிஞ்சுக்கிட்டது பார்த்திங்கன்னா, நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா தாராபலன் முறையில் தான் நமக்கெல்லாம் தெரியும். ஸோ சம்பத்து தாரைன்னு சொல்லுவோம், சாதக தாரைன்னு சொல்லுவோம், பிரத்யேகி தாரைன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் வரும்போது நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த நட்சத்திரங்கள் வந்து ஒத்துவராத நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திர நாட்களில் சில விஷயங்கள் எல்லாம் செய்யும்போது நமக்கு வந்து சாதக தாரையாக இருந்தால் நன்மைகள் நடக்கும், பிரத்யேக தாரையாக இருந்தால் காரிய தடைகள் நடக்கும். சம்பத்து தாரைனா ஸோ அந்த நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது நம்மளுடைய வருமானங்கள், செல்வ வளங்கள் கிடைக்குன்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ இப்படி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கும்போது சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா, நட்சத்திரங்களில் பார்த்திங்கன்னா இந்த கர்ம நட்சத்திரம், கர்மா நட்சத்திரம், கர்ம பதிவு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதை பற்றியெல்லாம் விரிவாக நமக்கு வந்து விளக்கம் சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. வாங்க நம்ம மேடம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். இந்த நட்சத்திரங்களில் பார்த்திங்கன்னா கர்ம நட்சத்திரம், கர்மா நட்சத்திரம், கர்ம பதிவு நட்சத்திரங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி என்ன ஒரு டெஃபினிஷன், இது என்னென்ன மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கும், இது கொஞ்சம் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குங்க மேடம். ஓகே. ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். பொதுவாக இன்றைக்கி நீங்கள் கேட்டது வந்து அருமையான ஒரு கேள்வி. ஏன்னா நட்சத்திரங்களை பற்றி ஒரு புரிதல் வந்து நிறையா பேர்த்துக்கிட்ட வந்து நிறையா விஷயங்கள் இல்லை. தாராபலனை மட்டும் பார்க்குறோம். இப்போ ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் வந்து இயக்கணும்னு சொல்கிறோம். அந்த 2வது நட்சத்திரம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு தோஷம் பெற்றிருக்கோ, அது தெரியாது, நம்ம இயக்குவோம். அதுக்கான விளக்கங்க தான் இப்போ நீங்கள் கேட்டதே வந்துட்டு. பொதுவாக கர்மா நட்சத்திரம் அப்படின்னா ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து 10வது நட்சத்திரம் அப்படிங்கிறது ஜென்மம், அணுஜென்மம், திருஜென்மம் சொல்லுவோம். 1, 10, 19வது நட்சத்திரம் அந்த ஜென்மத்தோட தொடர்பு, கேந்திர தொடர்புகள் அப்படிங்கிறது. அப்போ 10வது நட்சத்திரங்கிறது கர்மா நட்சத்திரம். இப்போ அஸ்வினினா மகம் அப்படிங்கிறது கர்மா நட்சத்திரம், பரணினா பூரம்ங்கிறது கர்மா நட்சத்திரம். கர்ம பதிவு அப்படிங்கிறது வந்து டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி, மரபணு அப்படிங்கிறது. இப்போ அஸ்வினினா சூரியனோட கர்மப்பதிவு, பரணினா சந்திரனோட கர்மப்பதிவு, அதே மாதிரி கிருத்திகைனா செவ்வாயோட கர்மப்பதிவுன்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ வந்து கர்மா நட்சத்திரங்கிறது வேறு, கர்ம பதிவுங்கிறது வேறு, கர்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது. இந்த கர்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே 27 நட்சத்திரங்களில் 14 நட்சத்திரங்களை வந்து கர்ம நட்சத்திரம்னு சொல்கிறோம். இந்த கர்ம நட்சத்திரம் என்கிறது நம்ம முன்ஜென்மத்தில் செய்யக்கூடிய சாபங்களால் ஏற்பட்ட விளைவுகளை தரும் அப்படிங்கிறது தான் இந்த கர்ம நட்சத்திரம் அப்படிங்கிற விஷயம். சரி மேடம். இப்போ வந்து நீங்கள் கர்ம நட்சத்திரங்கிறது 10வது நட்சத்திரத்தை சொல்கிறீங்க. ஸோ அது ஒரு தாக்கத்தை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இந்த கர்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு 14 நட்சத்திரங்கள் வந்து சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம். ஸோ இந்த 14 நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 27 நட்சத்திரத்தில் பகுதி நட்சத்திரமாகவே வந்துடுது. நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு சாதக தாரை நட்சத்திரமாக கூட இருக்கும்போது அது இந்த கர்ம நட்சத்திரத்தில் வரும்போது ஸோ ஒரு நெகட்டிவாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இது எப்போ கொடுக்கும்? இது இந்த நட்சத்திரங்கள் வந்து எதன் வழியாக, அதாவது ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அதனுடைய செயல்பாடு அதன் மூலிமா நடக்குங்களா, இல்லை தசாபுத்தியில் நடக்குங்களா, இல்லை கோச்சாரத்தில் நடக்குங்களா? ஸோ இதெல்லாம் பற்றி கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா. கண்டிப்பாக. ஏன்னா இதை தான் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். முதல்ல கர்மா நட்சத்திரங்கள் அப்படின்னா என்ன, கர்ம நட்சத்திரங்கள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். 12 வீட்டிலையும் ஒவ்வொரு நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். இப்போ மேஷம்னு எடுத்துட்டால் மேஷனில் அஸ்வினி வந்து கர்ம நட்சத்திரம். அதே மாதிரி ரிஷபத்தில் மிருகசீர்ஷம் கர்ம நட்சத்திரம். மிதுனத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவாதிரை கர்ம நட்சத்திரம். கடகத்தில் போது ஆயில்ய நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். சிம்ம வீட்டில் பூரம் நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். கன்னி வீட்டில் அஸ்தம் நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா துலாம் வீட்டில் சித்திரை நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். விருச்சிகத்தில் வந்து அனுசம் கர்ம நட்சத்திரம். தனுசு மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனுசில் வந்து 3 நட்சத்திரமே கர்ம நட்சத்திரம், மூலம், பூராடம், உத்திராடம். அதே மாதிரி மகரமில் வந்து பார்த்திங்கன்னா அவிட்டம் நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். கும்பத்தில் பார்த்திங்கன்னா பூரட்டாதி கர்ம நட்சத்திரம். மீனத்தில் உத்திரட்டாதி கர்ம நட்சத்திரம். இந்த 14 நட்சத்திரங்களை கர்ம நட்சத்திரம். இந்த 14 நட்சத்திரமே கர்ம வினைகளை கொடுக்கக்கூடியது. கர்ம வினைனா என்னென்னா நாம் முற்பிறப்பில் செய்த வினைகளுக்கு ஏற்ப ஏற்படக்கூடிய பலாபலங்கள். இதில் வந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் போது அதிக பாதிப்பை கொடுக்கும். சந்திரன் அமைந்தால்
பாதிப்பு அதிகம். லக்னம் அமைந்தால் ஜாதகருக்கு பாதிப்பு. இதில் வந்து லக்னமோ சந்திரனோ இருந்தால் கூட அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கோச்சாரத்தில் அந்த கிரக சந்திரன் அங்கே வரும்போது ஒரு பாதிப்பை கொடுக்கும். லக்னங்கும் போது அந்த லக்ன புள்ளி மேலே கோச்சாரத்தில் சந்திரன் போகும்போது ஒரு பாதிப்பை கொடுக்கணும். ஒரு கிரகம்னு எடுக்கும்போது அந்த கிரகம் அந்த நட்சத்திரத்தில் நின்று தசா நடத்தும் போது தசா காலம்ங்கிறது சூரியன்னா 6 வருடம், இப்போ 7 வருடம், செவ்வானா 7 வருடம், கேதுனா 7 வருடம்னு நம்ம தசா பிரிச்சிருக்கணும் இல்லையா? இப்போ ஒரு வேளை சுக்கிரன் அந்த நட்சத்திரத்துலேருந்து 20 வருட தசை. அப்போ 20 வருஷமே நாம் அதில் கர்ம பலனை விளைவுகள் வந்து கொடிய விளைவுகளை தான் அனுபவிக்கிறோமா இல்லையா, அதுக்கான தீர்வு என்னன்னு சொல்லக்கூடியது தான் இந்த கர்ம நட்சத்திரத்தோட விளக்கம். அதில் சூட்சமங்கள் நிறையா இருக்குது. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சாபத்தை பெற்றிருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப அவசியம். இல்லை, இது பாவ ரீதியாக நீங்கள் அதனுடைய தாக்கத்தை உருவாக்குன்னு சொல்கிறீங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிதன லக்னம், ஸோ 3ஆம் இடம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர நட்சத்திரத்தில் நின்று ஒரு சூரியனே வந்து திசை நடத்துகிறாரு. அப்படிங்கும்போது பொதுவாக பார்க்கும்போது 3 கூட 3லேயே இருக்கிறாரு, ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறாரு, அதனுடைய திசா புத்தி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஜோதிடத்தில் பார்த்துட்டு நல்லா ஒரு எங்களுடைய முயற்சி ஸ்தானம் வீரியஸ்தானங்கும் போது எடுப்போம். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அது பூர நட்சத்திரம்ங்கிறது வந்து ஒரு கர்ம நட்சத்திரம், அதனுடைய நெகட்டிவை கொடுக்குன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக. ஸோ அப்போது இந்த இடத்துல தான் நாங்கள்லாம் வந்து எங்களுடைய விஷயத்தில் வந்து ஸ்லிப் ஆகிடுறோம். ஏன்னா இது நல்ல அமைப்பில் இருக்குது, ஸ்தான பலம் நல்லா இருக்குது, எல்லாமே ஒரு தாராபலன்லேயே அந்த புறம் நமக்கு நல்லா அமைஞ்சிருந்தாலுமே ஸோ ஆட்சி உச்சம் பெற்ற ஒரு அமைப்பு அப்படிங்கும்போது அது பண்ணும்போது நல்ல விஷயம். ஆனால் ப்ராக்டிக்கலாக வரும்போது பார்த்திங்கன்னா அது எல்லாமே எங்களுக்கு நெகட்டிவாக நடக்கும்போது தான் அதுக்கு உண்டான தேடல் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து அற்புதமாக எங்களுக்கு வந்து புரியுதுங்க மேடம். ஸோ அப்போது இந்த தாக்கத்தை நாங்கள் இதை வந்து தவிர்த்துக்கிறதுக்கோ இதை வந்து பரிகாரம் மூலியம் செய்கிறதுக்கோ இதுக்கு என்ன மாதிரி வழிமுறைகள் நீங்கள் சொல்கிறீங்க மேடம்? கண்டிப்பாக இதில் வந்து புரிதல் அப்படிங்கிறது முதல்ல வேணும். நம்ம எடுத்தோம்னா தீர்வை நோக்கி போக முடியாது. இப்போ இந்த நட்சத்திரத்தில் இப்போ நீங்கள் கேட்டது கேள்விக்கே வருவோம். இப்போ மிதுன லக்னம் 3ஆம் இடம் சூரியன் வந்து பூரத்திலேயே இருக்கார் அப்படின்றீங்க. அப்போ இந்த பூர நட்சத்திரம் முதல்ல வந்து என்ன கர்ம வினையை கொண்டு இருக்குன்னு பார்க்கணும். அப்போ பூர நட்சத்திரம்னா தன்னுடைய தேவைக்காக பிறரை துன்படுத்தின பிரச்சனையை கொடுக்கக்கூடியது பூர நட்சத்திரம். அதாவது தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பிறரை துன்புறுத்துதல், இந்த மாதிரி ஒரு துன்புறுத்தல் பண்ணி தன்னோட சந்தோஷத்துக்காக சுகத்துக்காக எவ்வளவோ விஷயங்கள், தன் வளர்ச்சி அடையணும், ஒரு வீடு கட்டலாம், ஒரு கார் வாங்கலான்ற ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிறரை துன்படுத்தி அனுபவிக்கக்கூடிய சுகத்தை கொண்டு ஏற்படக்கூடிய கர்ம வினையை கொண்டது தான் இந்த பூரம். மேலும் வந்து துரோகம், நயவஞ்சகம் அப்படிங்கிற விஷயம், யாருக்காவது ஒருத்தர்கிட்ட துரோகம் பண்ணி ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறதோ ஏதோ ஒரு விஷயம். நன்றி மறத்தல். இப்போ நீங்கள் எனக்கு ஒரு உதவி செஞ்சுருப்பீங்க, நான் அந்த உதவியை வச்சு நான் வாழ்க்கையில் முன்னேறியிருப்பேன். ஆனால் நான் முன்னேறி பார்க்கும்போது திரும்பி பார்க்கும்போது கேசவன் சார் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல நன்றி மறந்துடுறோமா? இந்த நன்றி மறந்த குற்றம் எப்படி வரும்னா, எனக்கோ அல்லது என் சந்ததிக்கோ அல்லது அடுத்த பிறப்பில் எனக்கு அந்த இப்போ நீங்கள் எனக்கு வந்து நண்பர் அப்படிங்கும்போது அப்போ நண்பருக்கு உரிய கிரகம் என்னவோ புதன், அந்த கிரகம் போய் அந்த நட்சத்திரத்தில் அமையும். இப்போ சூரியன் அமைஞ்சதுன்னா தந்தை கிட்ட அல்லது தந்தை ஸ்தானத்தில் இருந்தவங்க கிட்ட அல்லது அரசாங்கத்தில் இந்த பிரச்சனையை நம்ம செஞ்சுருப்போம். புரியுது. அப்போ அந்த தோஷம் தான் இந்த கர்ம வினைங்கிறது. அப்போ சூரியனோட தசை முழுதும் இதுதான் நமக்கு நடக்கும். இந்த நன்றி மறத்தல் அப்படிங்கிற விஷயம், இந்த சாபம், பெண்களை துன்புறுத்தின சாபம், பிறரோட ஈஸியாக பிறர்கிட்ட இருந்து அனுபவித்த விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாமே இருக்கும். அப்போது கொலைபாதகத்துக்கே சமன்னு சொல்கிறது. அப்போ இதுக்கான தீர்வு அந்த சூரிய தசையில் நாம் வந்து தினமும் நமக்கு அந்த என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த உயிர் காரகத்துவ மக்களுக்கு, சூரியன் என்றால் தந்தை வயதில் இருக்கிறவங்க, அரசாங்கத்துக்கெல்லாம் நன்றியோடு இருக்கணும். அப்போது பெண்களை துன்புறுத்தாமல் வாழணும், நம் இச்சைக்காக பிறரை துன்புறுத்தாமல் இருக்கணும். இதுதான் இந்த சூரிய தசையில் பண்ணக்கூடிய பரிகாரமே. இதுக்கு ஆலயங்கள்லாம் இருக்குது, சில சூட்சம ஆலயங்கள் இருக்குது, வழிபாட்டு முறைகள் இருக்குது. ஆனால் இதுதான் இந்த விளைவை எப்படி அனுபவிப்பேன்னா நமக்கே வராது. என்ன காரகத்துவம் அந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தின் மூலமாக அந்த துன்பத்தை நாம் அனுபவிப்போம். சூரியன் இருந்தால் அப்பாவுக்கு அந்த துன்பம் வரும். நமக்கு சூரியனை யார்? மகன் எடுத்துக்கலாமா? முதல் குழந்தை தானே மகன் எடுத்துக்கலாமா? சூரியன் என்ன? எலும்பா? அப்போ சூரியன்னா நம்மளோட மனம் ஆதிக்கமா? அப்போ அந்த காரகத்துவம் வழியாக நமக்கு அந்த துன்புறுத்தல் வேறு மாதிரி வரும். சுக்கிரன் இருந்தால் மனைவி, புதன் இருந்தால், குரு இருந்தால் குழந்தைகள், அல்லது ஒரு குரு சாபத்தை பெறுவோம். இப்படி தான் இந்த 14 வகை கர்ம நட்சத்திரத்துலேயும் ஒரு கிரகம் திசை நடத்தும் போது ஏற்படக்கூடிய விளைவுகள் நமக்கு அது தெரியாது. உத்திரட்டாதியில் பிறந்துட்டாங்க, அது ஒரு கர்ம நட்சத்திரம். சந்திரன் நிற்கிது, சந்திரனை யார்? தாய். சந்திரன் யார்? நம்ம மனசு. சந்திரனா நம்மளுடைய பயணம், சந்திரனா உணவு. அப்போ அது குலதெய்வ சாபத்தோடு இருக்கக்கூடிய நட்சத்திரம்.
சரிங்களா? கல்வி தடையை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம். கர்ம வினைங்கிறது கல்வி தடை. அப்போ நம்ம படிக்க முடியாது, இல்லை நம்ம குழந்தை படிக்க முடியாது, அல்லது நம்ம படிப்புக்கு அம்மா கஷ்டப்பட்டு கடன் படுவாங்க. இதுதான் இந்த கர்ம நட்சத்திரத்தின் விளைவுகள். ரொம்ப எளிமையாகவும் விரிவாகவும் விளக்கம் சொல்லியிருக்கீங்க. இது கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுவும் முக்கியமாக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு 3 நட்சத்திரமுமே இது இந்த பாதிப்பில் வர்றதுனால ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து இதுக்குண்டான பரிகாரங்கள் கண்டிப்பாக செஞ்சுக்கணும். இந்த 14 நட்சத்திரத்துக்கும் மேடம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு வகையான சாபங்களை வந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அது எந்த மாதிரி சாபம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதில் எந்த காரகத்துவ கிரகம் சந்திரன் இருக்குதா, சூரியன் இருக்கா, செவ்வாய் இருக்குதா, அப்படி எந்த காரக கிரகம் இருக்குதோ ஸோ அதன் வழியாக வந்து அதனுடைய துன்பங்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத எவ்வளோ எளிமையாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது பற்றி எல்லாரும் விழிப்புணர்வோடு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக தான் இப்போ இது நமக்கு படுது. ஏன்னா எல்லோரும் தாராபலம் மட்டும் பார்த்துட்றோம், உத்திரட்டாதி நமக்கு வந்து நல்ல நட்சத்திரம் சம்பத்து தாரையும் தான் அப்படின்னு சொல்லிடுவோம். பட் ஆனால் அங்கே உள்ள கூடிய இன்னொரு சூட்சமத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கும் என்ன வகையான ஒரு பரிகாரம் செய்யணும், என்ன மாதிரி ஒரு தான தர்மம் பண்ணணுங்கிறத எல்லோரும் பண்ணிக்கிட்டால் தான் அந்த வாழ்க்கையை வந்து நம்ம வந்து முன்னெடுத்துட்டு போக முடியும். இது சம்மந்தமான வகுப்பு ஏதாவது எடுக்க போகிறீங்களா மேடம்? ஏன்னா இது வந்து முக்கியமான ஒரு அம்சமாக தெரியுது. 14 நட்சத்திரத்துடைய கர்மங்க பதிவுகள் அதற்குண்டான தாக்கத்தை எப்படி மாதிரி உருவாக்கும், அதுக்குண்டான பரிகார வழிமுறைகள், கோயில் வழிபாடு முறைகள், இதெல்லாம் எப்போ இந்த மாதிரி வகுப்பாக எடுத்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது எப்போ எடுக்க போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேடம். அருமையான விஷயம். அதுதான் இதை வந்து நிறைய விழிப்புணர்வு தரணுன்றக்காக நம்ம ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையும் நம்ம ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியும் இணைந்து வருகிற மார்ச் மாதம் 15ஆம் தேதி 15/3/2026 மாலை 6 மணிக்கு இது சம்மந்தமாக வகுப்பு எடுக்கிறோம். இந்த வகுப்போட கட்டணம் மிக மிக குறைவு, ஒரு 500 தான் எடுக்கிறோம். கண்டிப்பாக இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தாராபலன் இல்லை, ஒரு கிரகம் திசை நடத்தும் போது நம்ம எப்படி இருந்துக்கணும்னு இதில் எளிமையாக சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் அந்த கிரகத்துடைய காரகத்துவத்தில் அந்த தாக்கத்தில் அந்த கர்ம வினையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு எளிய பரிகார முறைகள், நம்ம வாழ்வியல் பரிகாரம், தாந்திரிக பரிகாரம், அதுக்கப்புறம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடியதுன்னு இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சில ஆலயங்கள் இருக்குது, சூட்சமமான ஆலயங்கள். அதை வந்து நம்ம எல்லா இடத்துக்குமே பொதுவெளியில் நம்ம குறிப்பிட முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகம் சார்ந்து இருக்குது. 10 கோவில் இருக்கிற அந்த 10 கோவில் ஒரே நபர் போகக்கூடாது. அவங்க சுய ஜாதகத்தில் அதே அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலுமே, இப்போ எனக்கெல்லாம் அஸ்வினியில் சூரியன் இருக்கார், ஆனால் அஸ்வினிக்குரிய எல்லா கோயிலுக்கும் நான் போக முடியாது. புரியுதுங்களா? இது உதாரணமே என்னென்னா, இப்போ எனக்கே அஸ்வினி சூரியன் இருக்கிறதுனால எனக்கு வந்து பூரத்தில் ராகு இருக்குது, அஸ்வினியில் இருக்குது, பூராடம் தான் என்னோட எனக்கு எல்லாமே கர்மப்பதிவு, அஸ்தம் தான் லக்னம் புள்ளி. அப்போது பார்த்தீங்கன்னா அதோட விளைவுகளை அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போ அஸ்வினினா அம்மா வகையில் சொத்து பிரச்சனை இருக்குது, அம்மா வழி சாபம்னு எடுத்துக்கலாம். எங்கள் அம்மா வீட்டில் 2 தாரம், அம்மாவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க 2 தாரம். இதெல்லாம் வந்து இந்த அஸ்வினிலேருந்து கர்மப்பதிவு சொல்லக்கூடியது. தாய் வழி உறவினரில் 2 தாரம் இருப்பாங்க. தாய் வழி சாபம், தாய் வழியில் சொத்து பிரச்சனைக்கு கேஸு, எதுவுமே இல்லாமல் அம்மாவும் எங்கள் மாமாவும் அப்படியே வந்து பாசமலர் சிவாஜி கணேசன் பேர் வாங்கினவங்க. ஒரு சின்ன பிரச்சனையில் சொத்து பிரச்சனை இன்றைய வரைக்கும் கோர்ட்டு கேஸ் ஆகுது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, நம்ம அஸ்வினியில் பிறந்திருக்கோம், சூரியன் அங்கே நிற்கிது. சூரியனா அரசாங்கத்தால் இது ஒரு விஷயம். அப்போது நான் இதை அனலைஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் இப்போ தான் ரீசனாக 3 டேஸ் முன்னால் அதை அவங்க 2 பேர்த்துக்கிட்ட நான் சுட்டி காட்டிட்டு, இது தேவையில்லாது, இது 2 பேருமே சம்மந்தப்படாத கேஸு, 2 பேரும் போடலை, வாங்கினவங்க ஒரு அந்த பிளேஸ் பிரச்சனைக்காங்க. அப்போ இது வந்துருச்சா, அந்த கர்மம் வந்துருச்சா? அப்போ வந்து என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அஸ்தம் எனக்கு லக்ன புள்ளி, அது ஒரு விதமான கர்மம், குரு சாபம்னு எடுத்து சொல்லிக்கலாம். இப்போ நம்ம தான் அப்படின்னு பார்த்தா இல்லை, நம்ம வழியில் என்னென்னு பார்க்கும்போது அங்கேயே திரும்பி அம்மாவை எடுக்கும்போது அம்மாவுக்கு வந்து கலைஞ்சிருக்கு, ஒரு கருக்கலைப்பு அப்படிங்கிறது குடும்பத்தில் ஏற்படுங்கிறதுக்கு அந்த அஸ்தத்தில் கிரகம் இருந்தால். அப்போ இதுதான் இந்த கர்ம வினைகளை சுட்டி காட்டக்கூடியதான் இது. ஸோ இதுக்கான வகுப்பு வந்து நம்ம வந்து 15/3/2026 போடுறோம். எல்லாருமே பங்கு பெற்று பயன்பெறுங்க. கட்டணம் வந்து மிக மிக குறைவு. நிறைய பரிகார முறைகள் இதில் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல விழிப்புணர்வாக நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். ரொம்ப ஒரு சிறப்பான விளக்கங்க மேடம். 14 நட்சத்திரங்கள் வந்து கர்மப்பதிவு அப்படிங்கிறத விட கர்மா நட்சத்திரமாக 14 நட்சத்திரங்கள் வந்தாலுமே அதில் ஏதாவது கிரகங்கள் நின்றால்தான் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்கலாம். அப்போ அந்த ஒரு கிரகம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, சப்போஸ் நமக்கு இருக்கிற நடப்பு தசாபுத்தியை கூட அதுவாக இருக்கலாம். அதனால் இது ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கிட்டு அதுக்குண்டான ஒரு எளிமையான பரிகாரங்களை சொல்லித்தர போகிறாங்க. அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மேன்மேலும் பல்வேறு தடைகள் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ரிவென்டிவாக நம்ம எடுத்து செஞ்சுக்க போகிறோம். இது ஒரு அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கிற மாதிரி நம்ம வந்து இந்த ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்ததுக்காக ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளைக்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவிக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தையும், இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
மிக்க நன்றி. ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள், ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளைக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.